தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நவம்பர் மாதத்தின் மாதாந்திர அறிக்கையை நம்ம பார்த்திருந்தோம். குறிப்பாக நவம்பரின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும்னு குறிப்பிட்டிருந்தோம். இந்த சூழல்ல தற்போது நவம்பரின் மத்திய பகுதிக்கு வந்திருக்கோம். எப்போது பருவமழை தீவிரமடைய இருக்கு, எத்தனை சலனங்கள் உருவாக இருக்கு, எந்தெந்த பகுதிகளெல்லாம் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு, எந்த நாட்கள்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம், விவசாயிகளும் பொதுமக்களும் மீனவர்களும் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் என்பது குறித்தெல்லாம் இதுல நம்ம இந்த காணொலியில முழுமையாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பா பார்த்தோம்னா நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு. இம்மாத இறுதி வரைக்குமே இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமான நிலையிலேயே நீடிக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த முதல் 2 வாரங்கள்ல தொய்வு நிலையில நீடிக்கப்பட்டிருந்தாலும் இறுதி 2 வாரங்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நவம்பர் மாதத்தில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த சூழல்ல நவம்பர் 15ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் இலங்கை கடல் பகுதி நோக்கி நகரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக நவம்பர் 16ஆம் தேதி தமிழகத்துல பரவலாக மழை தொடங்கும். முதல்ல காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை தொடங்கி, அதாவது மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் 16ஆம் தேதி பரவலாக மழை தொடங்கி நவம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்லையும் மழை பரவலாகும். சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரையிலான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்களையும் நவம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழையும் கடலோரத்தின் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுவரைக்குமே பனிப்பொழிவும் வெயிலும் அதிகரித்த நிலையில நவம்பர் 17ஆம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் ஒரு வடகிழக்கு பருவமழைக்கான வானிலை சூழலை காலை எழும்போது மக்கள் உணரலாம். இந்த மழைப்பொழிவு நவம்பர் 19, 20 ஆகிய தேதிகளில் உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் நோக்கியும் பரவலாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நீடிக்க இருக்கு. குறிப்பா 17, 18, 19 ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு. இந்த மழைப்பொழிவு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிகவும் பயனுள்ள மழையாக அமையும். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அளவிற்கும் நீர்நிலைகளில் நீரிருப்பை அதிகரிக்கும் செய்யும் அளவிற்கும் விவசாயத்திற்கு தேவையான மழைப்பொழிவையும் இந்த மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இதனை தொடர்ந்து நவம்பர் 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக இருக்கு. குறிப்பா நமக்கு நவம்பர் இறுதி வாரத்துல உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. தற்போது அந்த புயல் குறித்து மக்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் நவம்பர் 16ஆம் தேதி முதல் 25ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நேரத்துல தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும். அடுத்தடுத்த சுற்றுகள் குறித்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பார்ப்போம். இப்போ தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தனி மனிதரும் தங்களது வீடுகளில் தண்ணீர் வடிவதற்கு ஏற்ற சூழல் இருக்கா ஒரு மழைப்பொழிவு பதிவானால் என்பதை உறுதிப்படுத்தணும். அதே போல விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தீவிர மழைப்பொழிவு பதிவாகும் போது அந்த மழைநீர் வடிவதற்கு ஏற்ற சூழல் இருக்கா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். வடிகால்களில் ஆகாய தாமரை போன்றவை படர்ந்திருக்கும் பட்சத்தில் அதனை அகற்றி சரி செய்து வைத்துக் கொள்வது இந்த பருவமழை தீவிரமடையும் நாட்களில் சற்று சாதகமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மீனவர்களை பொறுத்தளவிற்கு அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அமைப்புகள் உருவாவதனால சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 20ஆம் தேதிக்கு பிறகு கடலுக்கு செல்வது சற்று சாத்தியமில்லாத சூழலாக இருக்கும். அதே சமயத்தில் 16ஆம் தேதி முதலே வடகிழக்கு திசையிலிருந்து கடல் பகுதியில் சூறைக்காற்று என்பது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அதிலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பள்ளி மாணவர்களை பொறுத்தளவிற்கு நவம்பர் தொடங்கி பெரிதாக விடுமுறை விடலை, அந்த அளவிற்கு மழைப்பொழிவும் பதிவாகலை. ஆனால் நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தமிழகத்தின் பல கடலோர மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கும் அளவிற்கு பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய தாழ்வு பகுதிகள் மற்றும் மலைச்சுற்றுகளின் அடிப்படையில் நிறைய நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் இருக்கு.